வந்தே மாதரம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கருப்பர் கூட்டம் கம்பி என்னும் கூட்டமாக மாறிய கதை. நமது கடவுள்களை கொச்சைப்படுத்துவதற்கு அவர்கள் யார்? அவர்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? முழுவதும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் போடும் வீடியோ பாதி நண்பர்களுக்கு வரவில்லை என்று கூறினார்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நான் போடுற வீடியோ அடிக்கடி வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கந்தசஷ்டி கவசம். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம். முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. கருப்பர் கூட்டம். இப்போ புதிதாக ஒரு சமூக வைரஸ் பரவிட்டு இருக்குங்க. அதுதான் இந்த கருப்பர் கூட்டம் மாதிரி உள்ள வைரஸ்கள் தான் அது. நாத்திக கருத்துக்களை பரவப்பது போல சிலர் கருப்பர் கூட்டம் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வருகின்றனர். அதில் ஆபாச புராணம் என்ற பெயரில் கந்தசஷ்டி கவசத்தை கேவலமாக சித்தரித்து இந்துக்களின் மனதை புண்படுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்டுள்ளனர். தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை பரப்பி வருகின்றனர். கந்தசஷ்டி கவசம் 18ஆம் நூற்றாண்டில் பாலதேவராயன ஆசிரியரால் எழுதப்பட்டது. காக்க என இறைவனை வேண்டிக் கொள்ளும் பாடலை கவசம் என்பர். அப்போது அவருக்கு உடல்நிலை மிகவும் வருந்தத்தக்க வகையில் இருந்தது. அதனை அடுத்து முருகப்பெருமானை வேண்டி கோயிலுக்கு சென்றுள்ளார். அங்கு பார்க்கும்போது தான் தெரிகிறது, தன்னை போலே நிறைய பேர் நோய்களால் அவதிப்படுகிறார்கள் என்று உணர்ந்து கந்தசஷ்டி கவசம் என்ற புராணத்தை எழுதினார். அவர் எழுதின கந்தசஷ்டி கவசத்தை அவர் பாடியதாலும் நோய்வாய்ப்பட்டவர்கள் பாடியதால் குணமடைந்து ஆரோக்கியமாக இருந்தார்கள் என்பது பெரும் உண்மை. ஆனால் இக்கருப்பர் கூட்டம் போட்ட வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா கொஞ்சம் சொல்கிறேன் கேளுங்க. கருப்பர் கூட்டம்ன்ற யூடியூப் சேனல் இருக்குங்க. இந்த யூடியூப் சேனலில் என்னென்னா, இந்து மத கடவுளை ஆபாசமாக இழிவு செய்தும் புராணங்களை இழிவுபடுத்தியும் பதிவேற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க. இதுவரை அது நமக்கு யாருக்குமே தெரியாமலே இருந்திருக்கு. அதுக்குன்னே ஒரு குரூப்பு சப்போர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. நாத்திகன் சுரேந்திரன் கந்தசஷ்டி கவசத்தை ஆபாச புராணம் என்று சொல்லி இழிவாக நமது தமிழ் கடவுளான முருகரை இழிவுபடுத்தி மிகவும் ஆபாசமாக பேசியுள்ளான். அந்த சேனலை நடத்துபவர்களின் நோக்கம் இந்துக்களையும் அவர் வழிபடும் கடவுள்களையும் கொச்சைப்படுத்துவதாகவே உள்ளது. மத மோதல்களை ஏற்படுத்தி சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க முயலும் மர்ம நபர்கள் மீது சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த யூடியூப் சேனலை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும். அதன் நிர்வாகிகளை கைது செய்ய வேண்டும் என பல தலைவர்கள் அதன் மீது புகார் அளித்துள்ளனர். இதனை அடுத்து இந்த வழக்கில் அந்த யூடியூப் நிர்வாகி, கருப்பர் கூட்டம் யூடியூப் நிர்வாகி செந்தில் வாசனை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர். அடுத்து வெற்றிவேல் வீரவேல் என்ற ஹேஷ்டாக்கும் இணையத்தில் மிகவும் ட்ரெண்டிங்காகியுள்ளது. பிரபலங்களும் இதற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். சிலர் அச்சம் கொண்டு பயந்த சுரேந்திரன் முன்ஜாமீன் வேண்டி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணியிருக்கான். ஆனால் நீதிமன்றம் முன்ஜாமீனை ஏற்றுக்கொள்ளவில்லை, மறுக்கப்பட்டது அந்த முன்ஜாமீன். அதன் பின்பு அச்சமடைந்து கருப்பர் கூட்டம் நடுங்கி பயமடைந்து தமிழகம் விட்டு ஓட்டம் பிடித்தது. அது மட்டும் இல்லாமல் தன்னை அடையாளம் தெரிந்திடக்கூடாது என்பதற்காக மீசை தாடியெல்லாம் மலித்து கொண்டு புதுச்சேரிக்கு ஓட்டம் பிடித்தான். அங்கு புதுச்சேரியில் தீகா மாணவர் சங்கம் மற்றும் பெரியார் தீகா அமைப்புகளிடம் இருந்து பதுங்கி கொண்டிருந்தான். அங்கேயும் அவனுக்கு அச்சம் எழுந்து கொண்டே இருந்திருக்கிறது. அதன் பின்பாக வியாழக்கிழமை அங்குள்ள காவல் நிலையத்தில் தானாக சென்று சரணமடைந்துள்ளான். அதன் பின்பு புதுச்சேரி காவல் நிலையத்திலிருந்து தமிழகத்திற்கு தகவல் வந்துள்ளது. அதனை அடுத்து தமிழக போலீசார் அங்கு புறப்பட்டனர். அந்த நேரத்திலும் அங்கு சும்மா இல்லாமல் தன்னை போராளி போல் காட்டுக்கொண்டிருக்கிறான் சுரேந்திரன். அங்குள்ள பெரியார் சிலை, அம்பேத்கர் சிலை மாலையிட்டு நான் ஒரு போராளி போல் காட்டிக்கொண்டிருந்தான். அங்கு கோஷமும் இட தொடங்கிவிட்டனர் தீகா அமைப்பிலிருந்து. இதையடுத்து அங்கு பெரும் சர்ச்சை ஏற்பட்டது. அதையடுத்து சம்பந்தமே இல்லாமல் தடை செய் நீட் தேர்வை தடை செய்யணும் போராடுறான். இதனை அடுத்து தமிழக காவலர்கள் அவர்களை கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்னைக்கு வந்தனர். இப்பொழுது அக்கருப்பர் கூட்டம் கம்பி என்னும் கூட்டமாக மாறிவிட்டது. இவர்கள் மட்டுமல்ல, இந்து கடவுள்களையும் மற்ற கடவுள்களையும் இழிவுபடுத்தும் விதமாக கருத்து தெரிவித்தால், வீடியோ போட்டால் அவர்களை கைது செய்ய வேண்டும். இது மிகப்பெரிய குற்றம். இவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக நேற்றே நட்சத்திரம் நாளில் மாலை 5 மணி அளவில் கந்தசஷ்டி புராணம் வீட்டில் அனைவரும் பாடுவோம் என்று தகவல் வந்தது. அதனை அடுத்து அனைவரும் இதை பாடியுள்ளோம்.
கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு வேணால் இது பெரும் விஷயமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இது பெரும் விஷயம்தான். இந்து மத கடவுள் மட்டுமல்ல, அனைத்து கடவுளும் தான். இவ்விஷயம் நம் அனைவருக்கும் தெரிய வேண்டும். இதை உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள். இதே போன்று பெரும் ஆபாசமாக பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கு இது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.